3 ஆண்டுகளுக்கு முன் கோவிட்-19 தொற்று தடுப்பூசி குறித்து சமூக வலைதளங்களில் உஸ்தாஸ் அபு ஷாஃபிக் வெளியிட்டிருந்த அறிக்கை அவதூறு அம்சங்களை கொண்டிருந்ததை தொடர்ந்து அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீனுக்கு 2.5 மில்லியன் ரிங்கேட் இழப்பீடு வழங்கும்படி கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ரிம்பாவ் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான கைரி ஜமாலுடீனுக்கு செலவு தொகையாக மேலும் 50,000 ரிங்கேட்டையும் முகமது ரஷீக் முகமது அல்வி எனப்படும் உஸ்தாஸ் அபு ஷாஃபிக் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜா அஹ்மத் மொசானுடீன் ஷா ராஜா ரொசான் தீர்ப்பளித்தார். கடந்த 2021 ஆண்டு அக்டோபர் 20 தேதிக்கும் மற்றும் 2022 ஆண்டு ஜனவரி 6 மற்றும் 10 தேதிகளில் உஸ்தாஸ் அபு ஷாஃபிக் தனது இன்ஸ்டாகிராமில் 3 வீடியோ மற்றும் புகைப்படங்கள் உட்பட பல்வேறு அவதூறு அறிக்கைகளை வெளியிட்டதன் தொடர்பில் கடந்த 2022 ஆண்டு ஜனவரி 25 தேதி அவருக்கு எதிராக கைரி வழக்கு தொடுத்திருந்தார். அவதூறான அறிக்கைகள் மற்றவற்றுடன் தனக்கு கோவிட்-19 தடுப்பூசி வழங்கப்பட்டதாகவும் 3வது டோஸ் பெற்றதாகவும் கூறி பொதுமக்களை பொய் சொல்லி ஏமாற்றியதாகவும் தனது தடுப்பூசி நிலை குறித்த தகவல்களை பொய்யாக்கியதாகவும் கைரி தனது வழக்கு மனுவில் கூறியிருந்தார். கைரிக்கு எதிராக பிரதிவாதி முகமது ரஷீக் முகமது அல்வி கூறியிருந்த கருத்துக்கள் தவறானவை என்பதோடு முன்னாள் அமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாகவும் தனது தீர்ப்பில் நீதிபதி ராஜா அஹ்மத் மொசானுடீன் தெரிவித்தார். கைரிக்கு பொது இழப்பீடாக 2 மில்லியன் ரிங்கேட், மோசமான இழப்பீடாக 2,50,000 ரிங்கேட், முன்மாதிரியான இழப்பீடாக 2,50,000 ரிங்கேட் ஆகியவற்றை நீதிமன்றம் வழங்கியது. இதனிடையே இந்த தீர்ப்பு தனக்கு மட்டுமின்றி கோவிட் தொற்று காலத்தில் பணியாற்றிய அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் கிடைத்த வெற்றி இதுவாகும் என கைரி கருத்துரைத்தார்.